Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான banana muffins தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டி, சாஃப்ட், மாய்ஸ்டா, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டியான banana muffins எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பனானா மஃபின்ஸ் வந்து நம்ம வந்து சிலிகான் கப் கேக்ஸ் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சிலிகான் கப்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக கை பொறுக்கிற அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த சிலிகான் கப்ஸை வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுருங்க. 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சதுக்கப்புறமா எடுத்து அதை நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். கை வச்சே நல்லா தொடச்சி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது எல்லாம் வந்து நம்ம வெளியில் எடுத்து நல்லா காய வச்சு எடுத்த அப்புறமா தான் இந்த சிலிகான் கப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ டேரெக்டாக வாங்கினோடனே சும்மா கழுவிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இதை நான் வந்து காய வச்சு எடுத்துறேன். இப்போ நம்ம பனானா கேக்கு தேவையான ஃப்ளார் ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் அளவு மைதா வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா சீவ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பனானா மஃபின்ஸ் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து பட்டை பொடி. இது வந்து நம்மளோட மஃபின்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நல்லா பழுத்த 3 வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நல்லா பழுத்து இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பனானா மஃபின்ஸ் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து இப்போ நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு ஃபோர்க் இல்லைன்னா ஏதாவது ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா வந்து நம்ம மேஷ் பண்ணி விட்டுடலாம். மிக்சிலெலாம் போட்டு அரைச்சி எடுத்துடக்கூடாது. அப்போ வந்து அந்த பனானா மஃபின்ஸ்க்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபோர்க்கோ கரண்டியோ வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஃபுல்லாக மேஷ் ஆகாமல் இடையில அந்த பனானா பீசஸ் மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/2 கப் அளவு ப்ரௌன் சுகர் நான் வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கோம். அடுத்ததாக இதில் ஒரு முட்டை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒட்டுக்கா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். இந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணலாம். இல்லைனா ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக போட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா மாவும் ஒட்டுக்கா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அது வந்து கட்டையாக ஆகும். இந்த மாதிரி ஒரு பேட்சாக நம்ம போட்டு ஆட் பண்ணும்போது கட்டை இல்லாமல் நமக்கு நீட்டாக வந்து நம்ம கேக் ஃப்ளோர் வந்து ஃபோல்ட் ஆகி கிடைக்கும். செகண்ட் பேட்சு போட்டு நான் நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நம்ம கிட்ட இருக்கிற எல்லா ஃப்ளாரும் போட்டு நம்ம பேட்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். கேக் பேட்டர் பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம சிலிகான் கப் கேக்ஸ் மோல்டெல்லாம் வந்து நம்ம லைனப் பண்ணிடலாம். லைனப் பண்ண அப்புறமா இதை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணணும். ஆயில் இல்லைனா பட்டர் எதில் வேணாட்டும் நீங்கள் வந்து இந்த கப் கேக் மோல்ஸ் எல்லாம் வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக நமக்கு கப் கேக்ஸ் வந்து வெளியில் எடுக்க முடியும். அதுக்காகத்தான் நான் வந்து கொஞ்சமாக ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஒரு கரண்டி இல்லைனா ஐஸ்கிரீம் ஸ்கூப்பர் இருக்கு இல்லையா, அதில் வச்சு கொஞ்சமாக நம்மளோட கேக் பேட்டர் எடுத்து நம்மளோட கப் கேக்ஸை வந்து ஃபில் பண்ணலாம். ஒரு 1/4 கப்லேருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். அதிகமாக ஃபில் பண்ணோன்னா ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியிலலாம் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு மட்டும் நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஓவன் வந்துட்டு 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு கப் கேக்ஸ் எல்லாம் வந்துட்டு பேக் ஆகிட்டுருக்கு. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து அதுக்கு கிடச்சிருச்சு. கப் கேக்ஸ் எல்லாம் நல்லா பேக் ஆன அப்புறமா ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து அது நல்லா ஆற விட்ட அப்புறமா நம்ம வந்து டீமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஈஸியாக வந்து நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் சாஃப்டாக மாய்ஸ்டாக ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான பனானா மஃபின்ஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த சின்னமன் பவுடரும் அந்த பனானாவும் வந்துட்டு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கேக்குக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.